இப்படி தமிழ் இலக்கியங்களுக்கு உண்டான இலக்கணங்கள் எல்லாம் அதற்கு முன்னோடியா வழங்கக்கூடியவர் அகத்திய முனிவருங்கிறது சாஸ்திரம். பெரும்பாலும் சித்தர்கள், ஞானிகள், ரிஷிகள் இவங்கெல்லாம் அந்த அகத்தியரை தான் குருவா வச்சுதான் தங்களுடைய இலக்கியங்களை படைப்பாங்க. மன்னர்களே இருந்தாங்க. பல மன்னர்கள் அகத்திய மாமுனிவுக்கு தான் முதலிடம் கொடுத்தாங்க. தமிழ் இலக்கணம் இலக்கியம்னு எடுத்துக்கிட்டோம்னா மதுரை மீனாட்சி அம்மனுடைய தகப்பனா வழங்கக்கூடியவர் மலையத்வஜ பாண்டியன். அவன் தன்னுடைய கொடியில பொதிகை மலையை பொறிச்சிருப்பானான். ஏன் பொதிகை மலையை தன்னுடைய கொடியில பொறிச்சு வச்சான் அந்த மன்னன் அப்படின்னு சொன்னா, அந்த பொதிகை மலையில இருக்கிறவர் அகத்திய மாமுனி. அகத்திய மாமுனி மேல இருந்த அந்த பற்றினால அவர் வாழ்ந்து வந்த அந்த பொதிகை மலையை தன்னுடைய கொடியில பதிச்சு நேர்மையான, திறமையான, நேர்த்தியான ஆட்சியை நடத்தினவன் மலையத்வஜ பாண்டி. துவஜம் அப்படின்னா கொடி, மலைன்னு சொன்னா பொதிகை மலையை புரியக்கூடியது. அப்படி நிறைய